பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பைல்வான் ரங்கநாதன் வெளியிட்ட ஒரு ஆடியோல பட்டியலின மக்கள் பத்தி நடிகர் கார்த்திக் குமார் பேசியதா பரவுன ஒரு ஆடியோ தன்னோட ஆடியோ இல்ல, அது நான் பேசவே இல்ல, அது என்னோட கருத்துமே கிடையாது அப்படின்னு நடிகர் கார்த்திக் குமார் நம்மிடம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில சேனல்ல இருந்து அந்த ஒரு வீடியோ நீக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆடியோ வைரலானதை தொடர்ந்து நடிகர் கார்த்திக் குமார் மன உளைச்சலுக்கு ஆளானார். அந்த ஒரு விஷயம் அவரோட ஃபேன்ஸ் மத்தியில மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. ரீசெண்டா சுசித்ரா கொடுத்த இன்டர்வியூஸ்ல நடிகர் கார்த்திக் குமாரை பத்தி கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சரமாரியான அவதூறுகளையும் அவர் மேல குற்றம் சாட்டியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு. மேலும் அந்த வீடியோல பைல்வான் ரங்கநாதன் பத்தியும் விமர்சிச்சு கடுமையா சாடி இருந்தாங்க சுசித்ரா. இந்த நிலையில பைல்வான் ரங்கநாதன் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில வீடியோவும் வெளியிட்டு இருந்தாரு. பைல்வான் பதிவிட்ட கருத்துல சுசித்ராக்கு எதிராக நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. அப்படி அந்த இன்டர்வியூக்கு இடையில அவர் பேசும்போது சுசித்ராவோட முன்னாள் கணவரான நடிகர் கார்த்திக் குமார் பேசியதா ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. அந்த ஆடியோல பேசக்கூடிய ஒரு நபர் பட்டியலின மக்களை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுற மாதிரியான ஒரு ஆடியோவா இருந்துச்சு. மேலும் அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆடியோல அப்போதைக்கு தெரிந்த நிலவரப்படி அது கார்த்திக் குமாரோட ஆடியோவா இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. அந்த ஆடியோ சோசியல் மீடியால வைரலானதை தொடர்ந்து கார்த்திக் குமார் மீது கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க. உடனே இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கார்த்திக் குமார் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அது குறித்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோல அது என்னோட குரலே கிடையாது, அது என்னோட வார்த்தைகளும் கிடையாது, நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட விளக்கத்தையுமே கொடுத்திருந்தாரு. இதை தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாத்துலயுமே பொதுமக்கள் பலரும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஏகப்பட்ட கமெண்ட்கள் வந்து கார்த்திக் குமாருக்கு ஆதரவாகவும் இருந்துச்சு. ஏன்னா கார்த்திக் குமாரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவர் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படிப்பட்ட மனிதரே கிடையாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவருக்கு ஆதரவும் தெரிவிச்சிட்டு வந்தாங்க. இந்த நிலையில கார்த்திக் குமாருக்கு எதிராக ஒரு வழக்கம் தொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கண்டனங்கள் எழுப்பி வந்த நிலையில இந்த ஒரு விஷயம் என்னோட பேரை களங்கப்படுத்துற மாதிரி இருக்கு, மேலும் எனக்கு மன உளைச்சலையுமே கொடுக்குது அப்படின்னு சொல்லி கார்த்திக் குமார் வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. சோ அப்போ இந்தியா கிட் சார்பா இந்த ஒரு பிரச்சனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரப்பட்டுச்சு. பைல்வான் பதிவிட்ட கருத்துல இந்த ஆடியோ கார்த்திக் குமாரோட ஆடியோ தான் அப்படின்னு வெளியிட்ட ஒரு செய்தி தவறானது என்றும் அந்த ஒரு ஆடியோ கார்த்திக் குமார் பேசல அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த ஒரு விஷயத்தினால நடிகர் கார்த்திக் குமார் அவர்கள் மன உளைச்சல் அடைஞ்சது இந்தியா கிட்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.